आने वाली एर्नाकुलम को जाने वाली गाड़ी नंबर 2215 पुणे एर्नाकुलम. காலையில எந்திரிச்சோன்னையும் அப்படியே ஒரு ஊருக்குள்ள மெதுவா போயிட்டு இருக்கு. 2-3 வீடு பார்த்தேன். அங்க ஏதோ ஹிந்திலயோ ஏதோ இருந்துச்சு, என்ன ஊர்னு தெரியல. ரத்னகிரியோ ஏதோ காணிக்காவிலோ ஏதோ போட்டிருந்துச்சு. அப்படியே உள்ள போயிட்டு இருக்கு, ஊருக்குள்ள போயிட்டு இருக்கு. இங்க 2-3 வீடெல்லாம் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா, ஆனா ஒரு மாதிரி வியர்டா இருந்துச்சு. வீடெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இங்க காட்டுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. ஒரு சில இடம் தாண்டினையும் 2-3 அங்க ஒரு வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வியர்டான 2-3 வீடு இருக்கு. ஆனா எனக்கு அந்த மாதிரி வீட்டை பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாதிரி ஒரு வியர்டான ஒரு பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீடு வச்சுன்னா அதுக்குள்ள போய் பார்க்கணும். அந்த 1001 நம்ம அந்த மாதிரி ஒரு வீடு கத்துருக்கோம்ல, அந்த மாதிரி அப்படியே போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. எங்க ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு ஏதாவது கிடந்துச்சுன்னா அங்க போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. ட்ரெயின்ல போகும்போது அந்த மாதிரி வீடு நிறைய பார்த்தோம். இந்த ஏரியால எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. அப்புறம் நான் வந்து சாப்பிட்றது அதை பத்தி எல்லாம் யோசிச்சேன். டாய்லெட் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல, இதுல வந்து திருநெல்வேலி டு தாதர் காட்டி நடுவில் கேரளா பீப்புள்ஸ் மட்டும் தமிழ்நாடு பீப்புள்ஸ் மட்டும் யூஸ் பண்றாட்டி ட்ரெயின் அளவுக்கு நீட்டாவே இருக்கு. அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இங்கேயே மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. 2 மணிக்கு மும்பை போயிடும். அங்க போயிட்டு அடுத்து ஏதாவது பண்ணி நைட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும். சரி, ஓகே. சரி, நான் ஏதாவது நல்ல பிளேஸ் வந்தா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நல்லா ஒரு மாதிரி வியூ நல்லா இருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். அங்க ஒரு மழை வருது பாருங்க. இந்த மாதிரி எப்பாவது ஏதாவது ஒண்ணு வருது. அது ஆமா, ஃபுல்லாவே இங்க ஃபுல்லாவே இந்த மாதிரி காடாதான் இருக்கு. ஏதாவது ஒரு ஏரியாக்குள்ள ஒரு வீடு இருக்கு, அவ்வளவுதான். ஆனா நல்லா இருக்கு, இந்த மாதிரி பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு. சரி, ஓகே. நான் ஏதாவது உங்களுக்கு அப்புறமா வீடியோ போடுறேன். இந்த மைக்கு ரொம்ப இறைதா இல்ல என்னன்னு தெரியல. வீடியோ அப்ளை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கரகரன்னு இருந்துச்சு. ஓகே, ஏதோ ஒரு பிளேஸ் வந்திருக்குங்க. வண்டி ஸ்லோவா இருக்கு, நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா ஸ்டாண்டிங் போட்டு போயிட்டு இருந்துச்சு. நான் நைட்டு படுத்தங்காட்டி எனக்கு எதுவும் தெரிஞ்சுக்கல. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும், 12-12:30 இருக்கும். தூங்கியாச்சு. காலைல எந்திரிக்கும் போது டைம் வந்து 6:45. ஆமாம், 6:45 ஆயிடுச்சு. நல்லா தூங்கிட்டேன். எப்பயுமே ட்ரெயினில் தூங்க மாட்டேன். இந்த டைம் அங்கே போனால் வேறு வழியில் நைட்டு ஏதாவது வேலை செய்யணும். அதுக்காக நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுத்தோம்னு சொல்லி படுத்தாச்சு. உங்களுக்கு அந்த இது தெரியுதா, அந்த தண்ணி மாதிரி வந்துச்சு, நல்லா இருக்குன்னு காட்டுறதுக்குள்ள அது போயிடுச்சு. இப்படியேதான் நேற்று கேரளால இருந்து ஆகுது. ஃபுல்லாவே இப்படிதான் ஆகும் போல. இங்க பாதி நேரம் ஸ்டாண்டிங் போட்டுடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எங்க இந்த மாதிரி வெளியே வரீங்கனாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ண கற்றுங்க. யூஸ் பண்ணலன்னா எப்படி சொல்றது, ஒரு மாதிரி சங்கடப்படாமல் யூஸ் பண்ண கற்றுக்கங்க. அப்படின்னா தான் நீங்கள் எங்கே வெளியே வந்தாலும் சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கெங்க ஸ்டாண்டிங் போடுறானுங்க ஒன்றும் புரிய மாட்டேது. ஏதாவது ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாமல் நிற்கிது ட்ரெயின். ஓகே, அடுத்து இன்னும் நேற்று காலையில் ஆமாம் ஒரு 3 சப்பாத்தி வீட்டில் சாப்பிட்டு கிளம்புனது. இப்போ எத்தனை மணி இருக்கும், ஒரு 11 மணிக்கு கிளம்புனது. இன்னைக்கு வந்து ஒரு நேற்று மதியானம் ட்ரெயின் ஏறணும். நேற்று மதியானம் ஏறினேன்னு நினைக்கிறேன். நேற்று மதியானம், ஆமாம் 2 மணிக்கு ட்ரெயின் ஏறினேன். நேற்றுலேருந்து மதியானத்துலேருந்தே சாப்பிடல. நைட் ஆயிடுச்சு. நைட்டு இப்போ வந்து நேற்று நைட்டு, இன்னைக்கு காலையில், இன்னைக்கு மதியானம் மும்பை ரீச் ஆகிரும். நைட்டுக்குள்ளே ஏதாவது பார்த்து நைட்டு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணணும். நாளைக்கு காலையில் ஏதாவது சாப்பிட்றணும். பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒரு 10-20 எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். 1 ரூபா கூட எடுக்காமல் இருந்தது தான் பிரச்சனை இப்போ.
எதுவும் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. சரி, யாரையும் கான்டாக்ட் பண்ணாமல் என்ன கான்டாக்டே பண்ண முடியாதா, அப்படி என்ன ஒரு செவ்வாய் கிரகத்திலேயே இருக்க அப்படின்னு கேட்பீங்கன்னு புரியுது எனக்கு. கான்டாக்ட் பண்ண முடியாமல் இல்லை, கான்டாக்ட் பண்ண வேணாம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நம்மளால, இதில் தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும்னு சொல்லி தான் பண்ணுறேன். கான்டாக்ட் பண்ண முடியாமல் இல்லை, கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் பண்ணாமல் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். 12 மணிக்கு அப்படியே படுத்தது. இப்போ காலையில் 10 மணிக்கே காலையில் எழுந்திரிச்சு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதான் இது திருப்பூர்லேருந்து திருநெல்வேலியிலேருந்து தாதர் வரங்காட்டி நடுவில் இந்த கேரளாக்காரங்க மட்டும்தான் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணுறாங்காட்டி ட்ரெயின் கொஞ்சம் நல்லாவே நீட்டாகவே இருக்குது. அதனால் பப்ளிக் டாய்லெட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அதனால பிரச்சனை இல்லை, அதை யூஸ் பண்ணிட்டேன். கிராசிங் அந்த சைடு ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது, அதனால இங்கே கிராசிங் போட்டிருக்காங்க, யூஸ் பண்ணியாச்சு. ஒரு சர்வேல் ஆகும் அந்த மாதிரி, அதாவது நல்ல பிளேஸ்லாம் என்னால் காட்ட முடியாது. ஏன்னா என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை. அது போக நல்ல பிளேஸ் வரும்போது நான் ஃபோன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளே அந்த பிளேஸ் தாண்டி போயிடுது. அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல வியூ பார்க்கணும், அந்த மாதிரிலாம் என்னால் முடிஞ்சால் காட்டுறேன், இல்லைன்னா எனக்கு எப்படி அதை காட்டணும்னு தெரில. மற்றபடி எப்படி சர்வே பண்ணுறது, எங்கே போய் இருக்கிறது, அதெல்லாம் என்னென்ன நான் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ட்ரெயின் கிளம்பிருச்சு. மறுபடியும் ஒரு ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தா ரத்னகிரி தாண்டி, இது என்ன எனக்கு தெரில. நான் தூங்கிட்டேன் நான். ஏன்னா நான் அங்கே போய் தூங்குறதுக்கு எங்கே தூங்குறது என்னன்னு தெரில. அதான் இடம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன். சரி, ஓகே. இங்கே ஃபுல்லாக என்ன வருதுன்னா டனல் மாதிரி இருக்குது, எல்லா ஏரியாவும் டனலாக இருக்குது. அதனால் வீடியோவே எடுக்க முடியல, ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது. ரத்னகிரி வந்தோடனே கொஞ்சம் கூட்டம் ஏறினாங்க, அங்கெல்லாம் லேடிஸாக கொண்டுருக்காங்க, அதனால் கேமரா திருப்ப முடியல. ஓகே, அடுத்து எங்கே மெயின் ஏதாவது போயிட்டு பார்ப்போம். ஃபோனு இந்த மைக்கெல்லாம் கொஞ்சம் சார்ஜர் போட்டேன். ஏன்னா நீ சார்ஜர் போடுறதுக்கு ட்ரெயின் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம சார்ஜர் போட்டுக்கலாம், அது ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். டாய்லெட் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, எல்லாமே இருக்காங்காட்டி பிரச்சனை இல்லை. என்னால் தெரிஞ்சுக்கல. இனி அங்கே போயிட்டு வாஷ் பேஷன் இங்கே பார்த்துருங்க, எதுவுமே தெரியாமல் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பார்ப்போம், 2 மணிக்கு ரீச் ஆயிரும். அதுக்கு முன்னாடி எதனா நான் வீடியோ போடுறேன். இந்த ட்ரெயின் ஸ்டாண்டிங் போடுறதுக்கு ஒரு அளவே இல்லை, எத்தனை பக்கம் ஸ்டாண்டிங் போடுறானுன்னு தெரில. இறங்கி பார்ப்போம். ஏதோ ஒரு ஊர், ஒரு போர்டு இருக்கு, ஒரு ஹிந்தி போர்டு இருக்கு, அந்த போர்டை காட்டுறேன். அந்த போர்டை பார்த்து காமாட்சி வெளியூர் போர்டு கவர் விட்டது. என்ன ஊர்னே தெரியல. இங்க ஸ்டாண்டிங் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அவன் எப்போ இறங்குறமோ அப்பப்போ ட்ரெயின் கிராசிங் ஒன்று ஆகுது, கிராசிங்க்கு தான் போடுறாங்க. ட்ரெயின் கிராசிங் முடிஞ்சதும் எடுத்துருவாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் உள்ளதான் உட்காந்துருந்தேன். சரி, அப்பெல்லாம் ட்ரெயின் நடக்கல, சரி இறங்கலான்னு. சரி, இதுக்கு மேலே எடுக்க மாட்டான், லேட் ஆகும் போல சொல்லி இறங்குறேன். இப்போ கிராசிங் போட்டாங்களா, இப்போ உடனே எடுத்துருவாங்க. ஏதோ காமத்தின்னு இருக்கு, KAMATHன்னு இருக்கு, அந்த உள்ள நிறுத்திருக்கானுங்க. சரி, ஓகே. இங்க வீடெல்லாம் பாருங்க, ஒரே ஏரியாக்குள்ள ஒரே ஒரு வீடு, ஜம்முன்னு. வீடு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு, ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி ஒரு வீடு, சரியான வீடு, ஜம்முன்னு இருக்கு. இது என்ன பஸ் ஸ்டாப்பான்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு பார்க்க. நான் சொல்லல, ஏதாவது உள்ள எடுத்துட்டாங்க பாருங்க, ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நான் சொன்னல, வாஷிங் மிஷின்ல நீட்டா இருக்குங்க, சிங்க் எல்லாம் ஒரு மாதிரி நீட்டா தான் இருக்கு. நான் இதை விட ஒரு கொடூரமா, எப்படி சொல்றேன், ரொம்ப நாஸ்தியான சிங்க் எல்லாம் பார்த்துருக்கேன். இது சில யூபியாவது என்ன ஏரியா போற ட்ரெயின் தெரியல, அங்கெல்லாம் ரொம்ப மோசமான சிங்க் எல்லாம் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு இந்த ட்ரெயின் எவ்வளவோ நீட்டா தெரியுது. ஆமா, சரி, ஓகே. அடுத்து என்ன ஏரியா என்ன ஏதுன்னு தெரியல.
போவோம். பார்த்துட்டு இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு பாருங்க. ஸ்கூல் தெரியுதா? இந்த ஸ்கூல் இது ஏதோ ஏரியா தான் போல, பக்கம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஏரியாக்கு ஏதாவது ஒரு ஸ்டாப் இது, ஏதாவது ஒரு ஸ்டாப் ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். ஒரு ஏரியாவுக்கு தான் பக்கத்துல தான் வந்துட்டு இருக்கோம். அவரை வித்துட்டு இருக்காங்க. பசி, சரியான பசி பசிக்குது. இங்க எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்டாப்ல நின்னுச்சு, தட தட தடதான் ஏறினாங்க. பஞ்சாயத்து பண்ற மாதிரி வடப்பா வடப்பா 10-20 பேர் வித்துட்டு இருக்காங்க. நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கு. வடா, பானி, லஸ்ஸி, இந்த லஸ்ஸி எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இந்த தண்ணி எல்லாம் இருந்துச்சுன்னா ஓடி போய் குடிச்சிட்டு வந்துடலாம். இந்த வீடியோ வேற அப்படியே பேக் திருப்ப முடியல, அது ஒரு பிரச்சனை. பேக் திருப்பமா இருந்தா அப்படியே திருப்பி காட்ட, இப்படி திருப்ப வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் ஸ்டாப்ல ஏறிட்டு இருக்காரு ஒருத்தர். வேற ஜாலியா இருக்காங்க, இந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஒரு பஸ் ஸ்டாப்னு ஒன்று கேட்டேன்ல, அது பஸ் ஸ்டாப்ல, அது ட்ரெயின்ல, ரயில்வே ஸ்டேஷன்லயே வந்து இங்கெல்லாம் இப்படிதான் இருக்கு. லைனாலாம் எதுவும் இல்லை, ஃபுல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பஸ் ஸ்டாப்ல இருக்க மாதிரி, பஸ் ஸ்டாப் மாதிரி தான் இருக்கு. ஆமா, சக்கையா தண்ணி தாவடிக்குது. அங்க ஒரு பைப் இருக்கு, ஆனா அந்த பைப்ல தண்ணி வருதா என்னன்னு தெரியல. அதுக்குள்ள ட்ரெயின் எடுத்துருவாங்கன்ட்டு ஒரு இதா இருக்கு. அதான் போய் அந்த தண்ணியை குடிக்காம இருக்கேன். இந்த 2 இது தாண்டாத மாதிரி இருந்துச்சுன்னா போய் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துடலாம். பார்த்துக்கலாம், அடுத்த ஸ்டேஷன்ல எங்கேயாவது பைப் இருக்கும், ஓடி போய் குடிச்சிட்டு வந்துடலாம். ஒரு ஆறுன்னு சொல்றாங்க, என்ன ஆறுன்னு தெரியல. பக்கத்துல வந்துருக்கோம் சொன்னாங்க, என்ன ஆறுன்னு தெரியல. ஆனா அப்பலாம் நல்லா வந்துச்சு. இப்போ அந்த வீடியோ ஆன் பண்ணாதான் எங்க காணவே போச்சு. ஒரு நல்ல வியூ இருந்துச்சு. இந்த இடத்துல அப்படியே பாருங்க, ஒரு பாட்டு போட்டுக்கோங்க. இந்த நேரத்துக்கு ஒரு இளையராஜா பாட்டு போட்டு அப்படியே நீங்களே கேட்டுக்கோங்க, ஸ்பாட்டிஃபைல போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு எப்படி எடிட் பண்ணனே தெரியல. இதுல எங்கத்த நான் பாட்டு ஆட் பண்றது. மழை வந்துருச்சு. அவ்வளவுதான், அது முடிஞ்சு, அந்த ஆறு முடிஞ்சு. ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இங்க வீடெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எப்பயும் மேலதான் அதை எடுத்து இது பண்றதுக்குள்ள தாண்டிருச்சு. சரி, ஓகே. இப்பதான் பேசி முடிச்சேன், அதுக்குள்ள ஸ்டாண்டிங் போட்டானுங்க. எத்தனை ஸ்டாண்டிங்! ஆனா ஸ்டாண்டிங் போடுறது ஒரு நல்லதுதான். ஸ்டாண்டிங் போற இடத்துலதான் வீடியோவே எடுக்க முடியுது, ரன்னிங் ட்ரெயின்ல எடுக்க முடியல. சரி, ஓகே. செல், அங்க ஒரு பைப் இருக்கு, தண்ணி வருதான்னு தெரியலையே, போய் பாக்குறேன். ஐயோ, தண்ணி இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் நட்டி தாண்டி போய் நின்றது. நீ அவ்வளவு தூரம் போய் குடிச்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எடுத்துட்டான், அதுல நிக்கல, இந்த ட்ரெயின் நிக்கல. சரி, ஓகே. அதான் சும்மா இருக்கும்போது என்னென்ன பேசணும்னு நிறைய பேச தோணுது. சும்மா படுத்துட்டு இருக்கும்போது இந்த ஃபோன் எடுத்து காதில் வச்சு, இந்த ஃபோன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணா என்ன பேசுறதுன்னே தெரியல. அது இங்க ஒரு பைப் இருக்கு, என்ன பேசுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி எல்லாமே பிளாங்க் ஆயிருது. ஏதாவது ஒரு பைப் இருக்கான்னு பார்ப்போம். அப்படியே போகுது, ட்ரெயின் போயிட்டே தான் இருக்கு. நிக்கிற மாதிரி தெரியல, நின்னா டப்பு டப்புன்னு ஓடி போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடலாம். ஆஹா, இங்க பைப் இருக்கிற மாதிரி தெரியல. கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லை. ரைட்டு, சரி பார்ப்போம். முதல்லலாம் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தா என்ன தோணும்? ரைட்டு, அந்த இடத்த ரசிக்க தோணும். இப்பெல்லாம் இந்த மாதிரி இடத்த பார்த்தாலே பூஜை, இதோ அந்த இடம் வந்துருச்சு. ஓகே, கேமரா திருப்ப முடியுது ப்ரோ. இங்க நான் தான்
நான் தான் திருப்பாம ஏதோ செட்டிங்ஸ் ஏதோ மாறி இருக்கு என்னன்னு தெரியல. ஏதோ சொன்னல எப்படி இருக்கு டிஸ்பிளே. இந்த மாதிரி இடத்த பார்த்தா என்ன தோணுது, போய் ரசிக்கணும் குளிக்கணும்னு தோணுது. இப்போல்லாம் என்ன தோணுதுன்னா இங்க ஒரு பூஜை பண்ணணும். பூஜைன்னா அது ஒரு கோட் வேர்டு, அது வந்து பசங்களுக்கு மட்டும் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த பிளேஸ் எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. இன்னும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச 4 பேர்த்து கூட உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்டு இருக்கிறது தான் பூஜை, வேற ஒன்றும் இல்லை. தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி ஓகே, அவ்வளோதான். ட்ரெயின் ஃபீட் ஆயிடுச்சு. நம்ம மைக் வந்து ஓவர் சூப்பர் மைக்குன்னு காட்டி அது வந்து அவ்வளோதான். ட்ரெயின் ஸ்லோ ஆனதுக்கப்புறம் நான் போடுறேன். மணி பார்த்தா 1 மணி. ரோஹான்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு. இது மகாராஷ்டிரா தானே? மகாராஷ்டிரானா இது மராட்டியா ஹிந்தியான்னு தெரியல பேசுறது. ரோகா, அதுக்கப்புறம் தண்ணீர் பூனேன்னு 2 இருக்கு, 2 இருந்துச்சு. அதுக்கப்புறம் மும்பை தான். கரெக்டா 3 மணிக்கு போயிடும். தண்ணி தாவம் தான் ரொம்ப அடிக்குது. பசி கூட அவ்வளோக்கு இல்லை, நைட் வரைக்கும் சமாளிச்சிடலாம். தண்ணி தாவம் தான் உயிர் போகுது. இங்க எங்க தண்ணியே கிடைக்க மாட்டேது. மும்பை போய் தான் எங்காவது பைப்ல தான் குடிக்கணும். பார்க்கலாம், அங்க போய் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் தண்ணிக்கு. பேக்ல காட்டட்டும். ரோஹா, இந்த இப்பதான் போர்டு பார்த்தேன். இது பேர் வந்து ரோஹா. ஆனா ஏரியா பார்த்தா ராஜஸ்தான் மாதிரி இருக்கு. வேற சமோசா இருக்கிற பசிக்கு சமோசான்ட்டே போறாங்க. அண்டா அண்டா, அது பேர் என்ன, அண்டா பிரியாணின்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, ஓகே நார்த் இந்தியா வந்துட்டாங்க. சரி ஓகே. இங்க வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பைபாஸ் ரோட பாக்குறேன். பைபாஸ் ரோடு ஃபுல்லா இதெல்லாம் வருவேன். வீடெல்லாம் இங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க யாருமே வீட்டுல வந்து ஐயோ கலர் அடிக்க மாட்டாங்க. ட்ரெயின் குலுங்குது, அதான் வீடியோ ஷேக் ஆகுது. திடீர்னு இந்த ஓட்டம் ஓட்டுறாரு. அவன் வீட்டுக்கு யாருமே இங்க கலர் அடிக்க மாட்டாங்க. எல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. வீடெல்லாம் பார்த்தா தெரியுதா இப்படிதான் இருக்கு எல்லா வீடும். மும்பை ரீச் பண்ணியாச்சு. இன்னொரு 2 தான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்தாச்சு. நேற்று மதியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்சது, இன்னைக்கு கரெக்டா மணி 2. இன்னும் 1 ஹவர்ல மும்பை போயிடும். பனவேல்னு ஒரு ஏரியா உங்களுக்கு தெரியுதா? கரெக்டா இருக்கு. இங்க வந்து வெயில வந்து சுட்டு விட்டு கொளுத்துது. அது இந்த வீடியோவில் எவ்வளோ எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. வெயில் வந்து இங்க அளவே இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு வெயில். தண்ணி வேற நேற்று நைட்டு குடிச்சதா. இருங்க நான் ஃபேஸை திருப்பி கேமரா திருப்பி என் ஃபேஸை காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா? என் உதடெல்லாம் வறண்டுருச்சு. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு மும்பை போய் தண்ணி குடிக்கிறதுக்குள்ள தாங்குமான்னு தெரியல. மும்பை போய் அங்க போய் முதல்ல தண்ணியை தேடணும். மேன் வர்சஸ் வைல்டுன்னு வச்சோம். இவ்வளோ கஷ்டமா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மேன் வர்சஸ் வேர்ல்டு, சாரி மேன் வர்சஸ் வைல்டு, மேன் வர்சஸ் வேர்ல்டு. சும்மா ஒரு விளையாட்டுக்கு வச்ச மாதிரி வச்சோம். இப்போதான் உண்மையான ஆட்டத்தையே ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். தண்ணி தாவம் தாங்கவே முடியல. நானும் ஆடு ஜீவிதம் வர மாதிரி முதல்ல நினைக்கிறேன், ஆனாலும் முடியல. அப்பலேருந்து நினைச்சங்காட்டி தண்ணியே இல்லை சுத்தமா எனக்குள்ள. இன்னும் 1 ஹவர் தாக்கி குடிச்சிட்டோம்னா அங்க போய் தண்ணி குடிச்சுக்கலாம். இது ஒரு பனவேல் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரமா வீடியோவே ஆன் பண்ணாம சும்மா வச்சுக்கிட்டு அப்படியே நம்மட்டுக்கு ஏதோ பேசிட்டு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு 30 நிமிஷம் 1 நிமிஷம் பேசிட்டு வந்துட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தா வீடியோவே ஆன் பண்ணல. சூப்பரா ஒரு 100 தண்ணிக்கே நாங்கள் அடிக்க வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து கதறிட்டு வந்துட்டு இருந்தேன். எல்லாம் போச்சு, வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ரைட்டு. தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி வந்து இங்க இருக்கு, பக்கத்துல நிறுத்திட்டாங்க. இப்போ தண்ணியை குடிச்சிட்டு இங்க போக வேண்டியதுதான். தண்ணியை பார்த்துட்டு தான் சந்தோஷமே வருது.
ஒரு வழியா தண்ணி பிடிச்சாச்சு. இந்த ஒரு கேனு ஃபுல்லா இருக்கு, குடிக்க வேண்டியதான். குடிச்சிட்டேன், அங்கேயே பிடிச்ச ஒரு கேன் குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னு பிடிச்சி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் சமாளிச்சுக்கலாம். மும்பை எங்க, பெங்களூரு, சென்னை எங்க வேணாம் போகலாம். தண்ணியை குடிச்சாதான் உயிரே வருது. அதான் சாப்பிடாம கூட இருந்துடலாம், தண்ணி குடிக்காம சத்தியமா முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி போதும், எது போதும், நைட் வரைக்கும் தாங்கும். நாளைக்கு காலையில சாப்பிட்டா போதும். சாப்பாடு தாங்கிடலாம், அது பிரச்சனை இல்லை, தண்ணி தான் மெயின். ரூம்ல வந்து சாப்பாடு இல்லைனாலும் தண்ணி இருக்கும், தண்ணியை குடிச்சே படுத்துவோம். அந்த பழக்கத்தினால தண்ணி குடிக்காம இருக்க முடியல. அதான் முதல்ல போய் தண்ணியை குடிச்சிட்டேன். அங்க ஒரு பில்டிங் பாருங்க, பயங்கரமா இருக்கு, தெரியுதா? வீடியோ வேற திருப்ப முடியல. அது வந்து 4K போட்டா வீடியோ திருப்ப முடியல. 1080 போட்டாதான் வீடியோ திருப்ப முடியுது, அதுதான் பிரச்சனை. சரி, ஓகே, இருங்க, திருப்பி காட்டுறேன். நான் போற ட்ரெயின் சொன்னா முன்னாடி ஒரு 3 பெட்டிக்கு முன்னாடிக்கு வந்துட்டு இருக்கு. என்ன அவ்வளவுதான், 1 2 கரெக்டா 3வது பெட்டி. உங்களுக்கு தெரியுதா, மும்பைல முக்காவாசி பில்டிங் இப்படிதான் இருக்கு. இன்னும் மும்பை போகல, மும்பைக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி பில்டிங் எல்லாம் அப்படிதான் இருக்கு, பயங்கரமா இருக்கு. அப்பார்ட்மெண்ட்னு நினைக்கிறதெல்லாம். இங்க ஹீட்டு ரொம்ப அதிகமாயிருச்சு, தெரியுதா? ஹீட்டு வேகுது, சரியான வேகுது. சிட்டிக்குள்ள வர வர சரியான ஹீட்டு. அங்க எவ்வளவு ஹீட் இருக்குன்னு தெரியல, வேகுதுங்க, ரொம்ப வேகுது. உள்ளெல்லாம் வேர்த்துருச்சு சுத்தமா. நம்மலாம் லைஃப் கஷ்டம்னு இருக்கோம், இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு அங்க பாருங்க, இந்த வெயில் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 3 பேர்லாம் பார்த்தேன், அப்படியே அந்த உள்ளுக்குள்ள பாலத்தை உள்ள படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. எப்பயும் போலதான், அதை ஆன் பண்ணி காட்டலாங்கிறதுக்குள்ள போயிடுச்சு, கிராஸ் ஆயிடுச்சு. இவங்க கிட்ட கேளுங்க கஷ்டம்னா என்னன்னு. ஆனா ஜாலியா தான் படுத்துட்டு இருக்காங்க, வெயில வேலை செஞ்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. அதான் சரி வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு இந்த வேலைலாம் செஞ்சு கட்டட வேலை தானே செஞ்சு படுத்தா போதுண்டாயிரம் தான், எல்லாம் படுத்துட்டாங்க. இந்த வெயில செய்ய முடியாது, வெயில் ரொம்ப ஓவரு. எனக்கே சட்டை கிட்டெல்லாம் வேர்த்துது. ரைட். எனக்கு அடுத்து தெரிஞ்சு ஒரு 1/2 நான் மும்பை ரீச் பண்ணிடுவேன். ரீச் பண்ணிட்டு தான் நான் வீடியோ போடுவேன். பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வீட்டில் மட்டும் ஒன்று சொல்லணும். எங்கள் வீட்டில் யாராவது பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக போனோம். ஏன்னா நான் இந்த வீடியோ ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணலை. நேற்று வந்து தனியாகவும் இன்னைக்கு வந்து தனியாகவும் அப்லோட் பண்ணோம். இனிமேல் தான் போய் எடிட் பண்ணோம். இன்ஸ்டூட்டே இன்னும் நான் இன்ஸ்டால் பண்ணலை. அது இன்ஸ்டால் பண்ணி இனிமேல் போட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவே அப்லோட் பண்ண போகிறேன். நேற்று போனதே பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு போனது வந்து எப்படியும் நாளைக்கு ஆயிரும். வீட்டில் ஒன்று சொல்கிறேன், இது வந்து ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ட்ரை பண்ண முடியும் ட்ரை பண்ணுறேன். முடியலன்னா நானே வந்துடுவேன். நீங்கள் தேவையில்லாமல் வீட்டில் சித்தப்பா மாமாவெல்லாம் அனுப்பிச்சு இங்கே அனுப்பிச்சு இது பண்ணிட்டு இருக்காதம்மா. வந்தால் நானே தான் வந்தாகணும். ஏன்னா நான் அடுத்த நாளைக்கு இங்கே இருக்க மாட்டேன், மொபைல் இருக்க மாட்டேன், வேற பக்கம் போயிருவேன். இந்த வீடியோ பார்க்கும்போதே நான் வேற பக்கம் தான் இருப்பேன். அதனாலதான் சொல்றேன், இங்க ஒரே ஒரு ஆளு நான் நினைச்சு முடியாமல் நான் வந்தாதான் உண்டு, அவ்வளவுதான். ரைட்டு, மும்பைனா மும்பையே இன்னொரு 5 மினிட்ஸ்ல மும்பை ரீச் ஆயிரும். என் பில்டிங் என்னால கவர் பண்ண முடியல, அவ்வளவு பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இப்படிதான் பில்டிங்கா பார்த்துட்டே தான் வந்துட்டு இருந்தேன். நல்ல வீடியோவே கவர் பண்ண முடியல. உலகத்துல உள்ள எல்லா பணக்காரங்களும் அப்பார்ட்மெண்ட் கட்டி இங்கதான் நினைக்கிறேன். அப்பார்ட்மெண்ட் 100 இல்லை 200 இல்லை, நான் இது வரைக்கும் ஒரு 300 400 அப்பார்ட்மெண்ட் வந்திருப்போம். இதே சைஸ் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் பயங்கரமா இருக்கு.
எல்லாமே அபார்ட்மெண்ட் தான். ஃபுல்லா அபார்ட்மெண்ட் தான். பக்கம் ஃபுல்லா இப்பதான் நான் காட்டுறேன். ஆனா இங்க ஒரு 1/2 மணி நேரமாவே இந்த மாதிரிதான் இருக்கு. ஓகே, இன்னொரு 10 நிமிஷத்துல மும்பை போயிடுவேன். இங்க ஒரு தமிழ் அண்ணா ஒருத்தரை பார்த்தேன். நம்ம போறது வந்து மும்பை தாதர், அங்கிருந்து மும்பை சென்ட்ரல் வந்து ஒரு 10 நிமிஷம். அது எப்படி போகணும்னு தெரியல. முதல்ல போய் இங்க இறங்குவோம், அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து வீடு கட்டுற கல்ச்சரே இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அபார்ட்மெண்ட் 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 அப்படிதான் இருக்காங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வீடெல்லாம் பாக்குறேன். மேக்சிமம் இங்க அபார்ட்மெண்ட் தான் இருக்கு. இல்ல ஒரு வேலையை நீ உள்ளுக்குள்ள ஏரியாக்குள்ள போனா வீடெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். மெயின் சிட்டிக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லு அபார்ட்மெண்ட் தான். என்னன்னே தெரியல. ரைட்டு, அது பாருங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அபார்ட்மெண்ட். இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு அபார்ட்மெண்ட் வரணும் பாருங்க. ஃபுல்லா அபார்ட்மெண்ட் தான். லோக்கல் ட்ரெயின் இது வரைக்கும் ஒரு 10-20 ட்ரெயினுக்கு மேல பார்த்தேன். கிராஸ் ஓவர்லாம் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு. மும்பை வாலா. சென்னையும் இப்படிதான் இருக்கும். ஆனா சென்னை எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போல, அதனால எனக்கு இது ரொம்ப பெருசா தெரியுதா இல்ல உண்மையாலுமே மும்பை இப்படிதான் இருக்குமான்னு நினைக்கிறத. இங்க இருந்து தாராவே பக்கம் தான் இருக்கு. எவ்வளவு பக்கம்னு தெரியல. அந்த பக்கம்தான் சென்ட்ரல். அந்த சைடு பிளாட்ஃபார்மா இந்த சைடு நிக்குமான்னு தெரியல. ரீச் பண்ணியாச்சு மும்பை ஒரு வழியா. நேற்று மதியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு மதியானம் ரீச் பண்ணும்போது 3 மணி, கரெக்டா 3 ஆகும் போகுது. ஓகே, ஃபைனலா மும்பை சென்ட்ரல் வந்தாச்சு. அவ்வளவுதான், இனி இறங்க போறேன்னு நினைக்கிறேன். மும்பை சென்ட்ரல் இது தாதர் சென்ட்ரல். இங்க இருந்து ஒரு 5 ரூபா டிக்கெட்டு எடுத்தோம்னா மும்பை சென்ட்ரல் போயிடலாம். ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் வரமாட்டிருக்கு. இந்த சைடா அந்த சைடான்னு தெரியல. ட்ரெயினே காலி, இங்க யாருமே இல்லை. சைடு தான் இல்லை. இங்கிருந்து மும்பை சென்ட்ரல் தான் போகணும். ஏன்னா நைட்டு ஸ்டே பண்றதுக்கு அதுதான் கொஞ்சம் சேஃபு. இங்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுக்கு. அங்கன்னா கொஞ்சம் ஜங்ஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நல்லா ஸ்டே பண்ணிட்டு ஒர்க்குக்கு தேடிட்டு அடுத்த பக்கம் போறதுக்கும் சென்ட்ரல் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அந்த மும்பை சென்ட்ரல் போறேன், போயிட்டு பார்க்கலாம். மும்பை மும்பை சென்ட்ரல் வந்தாச்சு. இதுல இருந்து எங்க போகணும் என்ன பண்ணணும் ஒரு ஐடியாவும் இல்லை. வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நாளைக்கு இது பண்றேன். ஒரு டைம் பேக் வீடியோ மட்டும் போடுறேன், பார்த்துக்கோங்க. மும்பை சென்ட்ரல் ஸ்டேஷன் தான் மெயின் ஸ்டேஷன். மும்பை சென்ட்ரலுக்கு போனா மெயின், எங்க போனா அண்டர் கிரவுண்டு, ஒன்றும் புரியல. அப்படியே போயிட்டு இருக்கேன். மெயின் ஸ்டேஷன் பார்த்துட்டு அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். ஒரு வழியா மும்பை வந்து இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் அங்கே அப்படியே கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியதாக கொஞ்சம் நேரம் வச்சுதான். அங்கே கொஞ்சம் தண்ணீர் வச்சு குடிச்சிட்டு வந்தேன். எடிட் பண்ணிட்டு நாளைக்கு வீடியோ அப்லோட், இன்னைக்கு ஒரு 5 மணிக்கு அப்லோட் பண்ணுவோம். நேற்று வந்து எந்த வீடியோ கூட அப்லோட் பண்ணல, கொஞ்சம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும்.